இருக்காங்க. அப்புறம் மயூரா, அவ பேசுற விதம் எப்படி இருக்கு பாத்தியா? அப்படியே வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கா. ஆனா நம்ம பார்வதி ஊறுகாயை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டா. துருவா வயித்துல இருக்கும்போது அவளுக்கு நான் பயந்துகிட்டு எல்லா ஊறுகாய் பாட்டிலையும் புளியையும் நான் மறைச்சு வைப்பேன். ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட அவ ஆடம் பிடிப்பா. ஆமா, சரி, உன்னுடைய மம்மி மயூராக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு. நீ என் கூட வரியா? முதல்ல நான் சொல்றேன். உன் மம்மியோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு உனக்கு தெரியுமா? வேற என்னெல்லாம் பெரியம்மா பண்ணுவாங்க? சொல்லுங்க பெரியப்பா. பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சியை பார்த்தா பின்னாடியே ஓடுவா. அது போற இடத்துக்கெல்லாம் இவ்வளவு போவா. பட்டாம்பூச்சியா? ம். அவங்களுக்கு புலி கூட ரொம்ப பிடிக்கும்ல. வேற என்னென்னலாம் பிடிக்கும்? பாட்டு பாட பிடிக்கும். அவ ரொம்ப நல்லா பாடுவா. உங்களை விட எல்லாருமே நல்லா பாடுவாங்க பெரியப்பா. ஆமா, நீ இப்ப என்ன சொன்னியோ அவளும் அதே தான் சொல்லுவா. நான் பாட்டு பாடும்போது ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குன்னுவா. அவங்க வேற என்னென்னலாம் செய்வாங்கப்பா? இல்ல, இது பிரசாதம். கடவுளுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது, ரைட்? ஆனா வாசனை ஆளையே தூக்குது. நீங்க இதை டெய்லி பண்ணுவீங்களா? ஆமா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணுவோம். அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ருத்ரா கிட்ட சாரி சொல்லிட்டேன். அப்படி நீங்க என்ன மன்னிக்கிறதா இருந்தா உங்ககிட்டயும் சாரி கேக்குறேன்னு சொன்னேன். That's great. உங்ககிட்ட நான் ஒன்னு காட்டதான் இங்க வந்தேன். வெட்டிங் தீமோட ஃபேஷனை நான் செலக்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் சில தீம்ஸ் டவுன்லோட் பண்ணேன். இதுல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏன்னா அது நல்லா இருக்கணும். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு மாயா? தீம் எப்படி இருக்கு? இவதான் என்னோட கொழுந்தனர் ருத்ர தம்பி. இவங்க பேரு காவேரி. இவங்க அவங்களோட அக்கா. வணக்கங்க. வணக்கம். நீங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். கயல், உன் பெரியப்பா வேற என்ன சொன்னாரு? அந்த குண்டாண்டி இருக்காங்கல்ல, சுராஜ் பெரியப்பா ஆபீஸ்ல பார்ட்னரா வேலை செய்றாங்களாம். பக்கத்துல இருக்கவங்க அவங்களோட தங்கச்சியா. இங்க இரு, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் துருவா,
இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்க. அக்காவோட பேச்சை நம்ம ஒபே பண்ணணும். அப்படின்னா மைதிலி பெரியம்மா நம்மள இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்க சொன்னாங்களா? இந்த ஸ்டூபிட் மணி எதுக்காக தான் அடிச்சிட்டு இருக்கோம்? பத்ததுக்கு இந்த ருத்ரா வேற. நோ, அவ என்ன டாமினேட் பண்ணவே முடியாது. நெவர். வெளிநாட்டு மேடம் அங்க இருக்காங்க. கூப்பிடு. மேடம், வெளிநாட்டு மேடம். ஹே, ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் வேணா எடுத்துட்டு வரவா? ஐயோ இல்ல மேடம், எங்க ஷோரூம் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க அங்க வாங்கல, அங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. ஓகே, நான் நாளைக்கு வரேன். ஐயோ இல்ல மேடம், நாளைக்கு நாங்க எங்க ஊருக்கு திரும்பி போறோம் மேடம். எங்க கடையில நாங்க துணியை ஏகப்பட்ட ரகத்துல வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த சேலையில எல்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடு இருக்கு மேடம். அந்த மாதிரி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இங்க அந்த சார் வந்து உங்களை சரியா பார்க்க விடாம பண்ணிட்டாரு மேடம். சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? சொல்லுண்ணா. ஆமாமா, நீ ஹாட் தான். ஹாட்டான குரங்கு. என் போனை பேக்ல வச்சிரு. மச் பெட்டர். ஒரு ஹெல்ப் பண்ணு, என் பேக் மறுபடியும் தர. ஓகே, உள்ள பார்த்தேனா உள்ள ஒரு கேன் இருக்கும். அந்த கேனை வெளியேடு. அத அத அந்த பக்கமா திருப்பணும். நல்லா சுத்து. ஓகே, இப்போ அத கீழ் பக்கமா வச்சு அழுத்து. பிரேன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அட பைத்தியக்காரா, கீழே போறாத. அதுல மிளகாத்தூள் கலந்துருக்கும். அடிச்சு கிடிச்சு வச்சிராத. அது அது ஜோக். இட் வாஸ் ஜஸ்ட் a joke. நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். நாட் ஃபனி. உன்னால வாய மூடிட்டு உட்கார முடியாது. எங்களை வச்சு என்ன விளையாட்டு காட்டுறியா? அதை எடுத்து நான் மூஞ்சில் அடிக்கவா? எப்பவும் நான் உன் பக்கத்திலே இருந்து உன்னை பார்த்துப்பேன். மைரா, நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டியா? இந்த சாக்லேட். Thank you. கயல், துருவா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அவ தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னல, நீங்க போங்க. வாங்க. பாய் மைரா. Bye. ஒரு நிமிஷம் அண்ணி. சொல்லுங்க. இன்னைக்கு துருவாவை நீங்க தூங்க வச்சிருங்க. ஏன்னா மயூராவை நான் பாத்துக்கணும். வந்து ருத்ரா தம்பி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நீங்க துருவா கூட தூங்குங்க. நான் போய் மயூரா கூட தூங்குறேன். இல்ல வேண்டாம் அண்ணி, அவ இப்ப என் பொறுப்புல இருக்கா. அவளை நான் தான் பாத்துக்கணும். அதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நமக்கு தெரியாத பொண்ணு கூட நீங்க எதுக்கு ஒன்னா ஒரே ரூம்ல? தெரியாத பொண்ணா? அண்ணி, நான் அவளோட பாடி கார்டு. இது என்னோட வேலை. உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நான் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். நான் எப்பெல்லாம் அவகிட்ட சண்டை போட்டனோ அப்ப நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்களே எப்படி சொல்றீங்க? இருந்தாலும் என்னெல்லாம் நடக்குதோ அது எனக்கு தப்பா படுது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படின்னா நான் எல்லாத்தையும் என் இஷ்டத்துக்கு செய்யறேன்னு நினைக்கிறீங்களா? எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல தம்பி, நான் உங்ககிட்ட அந்த அர்த்தத்துல இல்ல சொல்லல. போதும் அண்ணி, நீங்க துருவாவை பாத்துக்கங்க. என் வேலையை என்ன பார்க்க விடுங்க. சரி, உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. அவளை எதுவும் பண்ணாத. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும்.
அவர் இடத்துல நான் இருந்திருந்தா யூஎஸ்லயோ யூகேலயோ எங்க இருந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்க வந்திருப்பேன். உன்னை கிட்னாப் பண்ணவங்களோட முகத்தை ஒரு வழியாக்காம விட்டுருக்க மாட்டேன்.